குழந்தைக்கு பால் பல்லு விழுந்துருச்சு. விழுந்த இடத்துல அவங்க நாக்கு வச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதனால அடுத்து வரக்கூடிய பல்லு எத்தனை மணிக்கு வருமா? குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல பல்லு இருந்து அந்த இடத்துல திடீர்னு பல்லு இல்லைனாலும் நம்ம நாக்கு அந்த இடத்துல வச்சு பார்க்கறது தான் நம்ம நார்மலாகவே எல்லாரும் பண்ணுவோம். நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஒரு இடத்துல பொருள் இருந்து அந்த பொருள் இல்லை அப்படின்னா அது இருக்கான்னு தேடி பார்க்க சொல்லி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். அது மாதிரி தான் ஒரு இடத்துல திடீர்னு பல்லு இருந்து இல்லைன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நாக்கு வச்சு தடவிக்கிட்டே இருக்க சொல்லும். இது நார்மல் கண்டிஷன் தான். குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதால மட்டும் பல்லு எத்துமா அப்படின்னா இல்லை. இது எப்போ பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கு வச்சு அந்த இடத்துல தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. பல்லு வந்த பிறகும் அவங்க தொடர்ச்சி இதையே பண்ணி இது ஒரு ஹேபிட்டா மாத்திடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பல்லு எத்துற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட போய் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஹேபிட்டை பிரேக் பண்றதுக்காக ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்க குழந்தைக்கு பல் எத்துற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே குறைஞ்சிரும். உங்களுக்கு பற்கள் சம்பந்தமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டுக்கு நம்ம மிராக்கிள் டென்டல் கேரை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நான் உங்க எல்லா விதமான டவுட்ஸையும் கிளியர் பண்றேன். இந்த மாதிரியான டென்டல் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.